ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायशबदृश नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्वैतिनशुभं करोति वाचालं भङ्गुं लङ्घायते हिरमित्कृपादमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधव श्रीचैतन्येश्वरम् ओम ज्ञानतिमरान्धस्य ज्ञानाग्नसराख्य सत्त्वमिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः नमो ओम श्रीमते कृष्ण प्रसय बुध श्रीमते जयपद गोस्वामी इति नमो नमो अथर्वणि कर्मणि गर्वतं तानगर करामदारि नमो ओम श्रीमते कृष्ण प्रसय बुध श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामनि नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादी भाषादि देशधारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण श्रीमद् भागवतम 9th canto 22 chapter. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி 20 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இதில் நம்ம வந்து யாரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நேற்று வந்து சாந்தனு, ஓகே, சாந்தனு குரு வம்சத்தினுடைய சாந்தனு மகாராஜ் அவருடைய அண்ணன் சகோதரன் தேவாபி, அவர் வந்து ராஜ்யத்தை தனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு அவர் வந்து காட்டுக்கு போயிடுறார். அதனால என்ன ஆயிடுது, 12 வருஷமா இங்க வந்து மழை இல்லாம போயிடுது. ஸோ இப்படி மழை இல்லாம நாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது உபாயம் பண்ணலாம் அப்படின்னுட்டு பார்க்கும்போது கடைசியில அந்த ராஜ்யத்தை திரும்ப தன்னுடைய சகோதரன்கிட்டே கொடுக்க சொல்லி பிராமணர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க. சரின்னு இவர் போய் கொடுக்குறார். பட் ஆனாலும் அவர் வந்து ஏத்துக்கல. இல்ல, அவருடைய தீர்மானத்தில் அவர் வந்து ரொம்ப முடிவா இருக்கார். என்னால் வந்து திரும்ப இந்த சம்சாரத்துக்குள்ள இந்த ராஜ்யத்துக்குள்ள விழ முடியாது அப்படின்னுட்டு. ஸோ அதனால் திரும்பவும் சாந்தனுவே மகாராஜாவா ஆயிடுறார். அதனால இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மழையெல்லாம் கொடுத்தார். அதே போல் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சாந்தனு மகாராஜனுடைய சகோதரன் யாரு, தேவாபி, அவர் வந்து எங்க இருக்கார், இப்பவும் கலாப, அதாவது இமயமலையில இருக்கக்கூடிய கலாப கிராமத்தில் இப்பொழுதும் வாழ்ந்துட்டு இருக்கார். ஏன்னா அவர் வந்து அஷ்டாங்க யோகி. ஸோ அந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி அவர் இன்னமும் அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். அதே போல சாந்தனு மகாராஜனுடைய தம்பி, ஸோ அவர் யார் அப்படின்னா பாகுலிகர். ஸோ அவருடைய மகன் அதாவது சோமதத்தன், அப்புறம் பூரி சிரவஸ், இவங்களெல்லாம் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி பகவத்கீதையிலே நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்படி தான் இவங்களுடைய அந்த பரம்பரை, குரு வம்சத்தினுடைய பரம்பரை இருக்கு. ஸோ அதே போல் சாந்தனுவுக்கு வந்து யாரோட திருமணம் நடந்தது, கங்கையோட திருமணம் நடந்து, ஸோ அவர் மூலயமாக யார், பீஷ்மர் வந்து பிறக்கிறார். ஸோ தன்னுடைய தந்தையுடைய ஆசைக்காக, ஏன்னா சத்தியவதி மச்சகந்தி அவங்கள வந்து சாந்தனு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பீஷ்மர் வந்து தான் திருமணமே செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு ஒரு விரதத்தையும் அவர் வந்து ஃபாலோ பண்றார். ஸோ அப்படி இருக்கும்போது சத்தியவதியுடைய மகனாக யார் பிறக்கிறாங்க அப்படின்னா, சித்ராங்கதன், விசித்திர வீரியன் அப்படின்ட்டு 2 பேர் பிறக்கிறாங்க அந்த மச்சகந்தியான சத்தியவதிக்கு. ஸோ அப்படி பிறந்தாலும் அந்த சித்ராங்கதன் அவர் வந்து கந்தர்வர்களால் கொல்லப்படுறார், இளமையிலேயே கொல்லப்படுறார். அவருக்கு வந்து திருமணமே ஆகலை, குழந்தைகள் இல்லை. ஸோ அதனால அட்லீஸ்ட் விசித்திர வீரனுக்காவது நம்ம வந்து திருமணம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னுட்டு பீஷ்மர் என்ன பண்றாரு, காசி தேசத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய மகள்கள் அம்பா, அம்பிகா, அம்பாலிகா அப்படின்ற அந்த 3 பேரை வந்து, ஏன்னா அவங்களது சுயவரம் நடந்துன்னு இருக்கு. ஸோ அந்த சுயவரத்துல இவர் தலையிட்டு அந்த 3 பேரை வந்து அழைச்சிட்டு வர்றார். அழைச்சிட்டு வந்து விசித்திர வீரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் அம்பிகா வந்து ஒத்துக்கல. நான் வந்து ஆல்ரெடி ஒருத்தரை வந்து விரும்புகிறேன், நான் அவரை தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். சரின்ட்டு அவங்கள வந்து ரதம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்பிகா, அம்பாலிகா அவங்கள வந்து விசித்திர வீரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனால் போன அம்பாவை வந்து அவர் வந்து ஏற்றுக்கல, அவங்களுடைய காதலை வந்து ஏற்றுக்கல. ஸோ அவங்க திரும்ப வாபஸ் வராங்க. விசித்திர வீரனும் வந்து திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் சரி இல்லைன்னா பீஷ்மர் யாவது திருமணம் செஞ்சுக்க சொல்கிறாங்க, பீஷ்மரும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் அவர் வந்து பரசுராமர்கிட்ட எல்லாம் வந்து போய் பேசி அதுக்கப்புறம் தவம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து முருகன், ஸ்கந்தன் அவர் வந்து அந்த தவத்தின் மூலியமாக மகிழ்ந்து அவங்களுக்கு ஒரு மாலையை கொடுக்குறாங்க. பட் அந்த மாலையை போட்டுண்டு யாருமே வந்து
பீஷ்மர்கிட்ட சண்டைக்கு போக விருப்பம் இல்ல. அதனால அந்த மாலைய அங்கேயே அந்த பாஞ்சால தேசத்தின் என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மரத்திலேயே மாட்டிட்டு, அவங்க என்ன பண்றாங்க, அங்கேயே தீக்குளிச்சு இறந்துடுறாங்க. ஸோ கடைசியில அவங்க தான் என்ன சிகண்டினியா பொறந்து, அந்த மாலைய போட்டுண்டு கடைசியில அ பீஷ்மர வந்து கொல்றது. ஓகேங்களா? ஸோ இப்ப அம்பிகா, அம்பாலிகா. ஸோ அம்பிகாக்கும், அம்பாலிகாவும் குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே விசித்திர வீரன் இறந்து போறார். ஸோ இப்படி விசித்திர வீரன் இறந்து போனதுனால, இப்ப குரு வம்சமே வந்து குழந்தைகள் இல்லாம வந்து நிக்குது. ஸோ குழந்தை இல்லாம நிக்கிறதுனால என்ன ஆகும்? இப்ப ஃபர்தரா ஏதாவது ஒரு ராஜா வரணும். இப்ப குழந்தை இல்ல. அதனால யோசிக்கிறாங்க. ஏன்னா பீஷ்மரும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு அவரு சொல்லியாச்சு. அதனால சத்தியவதி வந்து இந்த சாந்தனுவ திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பராசர ரிஷி மூலியமாக அவங்களுக்கு வந்து வேதவியாசர் பிறந்திருக்கார். ஸோ வேதவியாசர் பொறந்தாச்சு. அதே போல ஆம், இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப குழந்தைங்க வேணும். அதனால தன்னுடைய மகனான வியாசர கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க என்ன அவங்க வியாசரோட கருணையால அம்பிகா அவங்களுக்கு வந்து யார் பிறக்குறாங்க? திருதராஷ்டிரன் பிறக்குறார். ஸோ அம்பாலிகா அவங்களுக்கு வந்து பாண்டு வந்து பிறக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா அம்பிகாக்கு வந்து கண்ணு தெரியாத ஒரு குழந்தை தான் பிறக்கும். ஏன்னா அவங்க வந்து கண்ண மூடின்ட்டாங்க அப்படின்னுட்டு. ஸோ அப்ப சரி திரும்பவும் அம்பிகாக்கு அனுப்புறாங்க. ஆனா அம்பிகா என்ன பண்றாங்க, போறதுக்கு பயந்துட்டு தன்னுடைய தாதிய அனுப்புறாங்க. ஸோ அவங்க மூலியமா அவங்களுக்கு வந்து யார் பிறக்குறாங்க? விதுரன் வந்து பிறக்குறாங்க. இப்படி திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரா 3 பேர வந்து ரொம்ப நல்லா வளர்றாங்க. ஆனாலும் திருதராஷ்டிரன் வந்து ராஜாவா ஆக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு கண்ணு தெரியாது. இல்லையா? ஸோ அதனால பாண்டு ராஜாவா ஆறார். ஸோ பாண்டுவுக்கும் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, பாண்டுக்கும் இப்ப ராஜாவா ஆயாச்சு. ஸோ குந்தியும் திருமணம் செஞ்சுட்டாங்க. இப்ப குந்திய திருமணம் செஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு போர் வருது. ஸோ அந்த போர் அட்டெண்ட் பண்றதுக்காக போறார். அங்க மாத்திரைய திருமணம் செஞ்சுட்டு வந்துடுறார். இப்ப பாண்டுக்கு 2 மனைவிகள் ஆயாச்சு. அதே போல திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிய திருமணம் செஞ்சு வச்சாச்சு. ஆனா, அந்த நேரத்துல என்ன பண்ணிடுறாரு, இவருக்கு ஒரு சாபம் கிடைச்சிருது. அதாவது கணவன் மனைவியாக இணைந்தால் இவங்களுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னுட்டு சாபம். ஸோ அதனால எனக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சிருச்சு. அதனால இனிமே நான் வந்து ராஜ்யம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு தன்னுடைய அண்ணனான திருதராஷ்டிரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவர் வந்து காட்டுக்கு தன் மனைவிகளோட போயிடுறாரு. அப்படி போனதுக்கு அப்புறம் இவருக்கு தனக்கும் குழந்தைங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்ப குந்தி தேவி சொல்றாங்க, எனக்கு வந்து துர்வாசர் மூலியமாக எனக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு. நான் வந்து எந்த தேவர்களை நினைத்து பிரார்த்தனை பண்றேனோ, அவங்க மூலியமா எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அவங்களுடைய அனுக்கிரகத்தோட அப்படின்னு சொல்றாங்க. சரின்னுட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஆல்ரெடி குந்திக்கு வந்து அந்த மந்திரத்த டெஸ்ட் பண்றதுக்காக சூரிய தேவன பார்த்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலியமா யார் பொறக்கிறது? கர்ணன் பொறந்தாச்சு. ஸோ அது அப்புறம் தான் மத்தவாளுக்கு தெரியும். இப்ப வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ இப்ப பாண்டு கேட்டுக்கிட்டதுனால அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு தர்மராஜன், யமதர்மராஜன வந்து ஆ பிரார்த்தனை பண்றாங்க. ஸோ அவர் மூலியமாக அவங்களுக்கு வந்து யுதிஷ்டிரர் வந்து பிறக்கிறார். அடுத்தது வாயு தேவன் அடுத்த வருஷம் வாயு தேவன நெனச்சு பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க மூலியமா அவங்களுக்கு வந்து பீமா கிடைக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் இந்திரன நெனச்சு அவங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அதன் மூலியமாக அவங்களுக்கு அர்ஜுனன் கிடைக்கிறாரு. ஸோ இத பார்க்கும்போது மாத்திரைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா குந்திக்கு இப்ப 3 குழந்தைங்க ஆயிடுச்சு. எனக்கு 1 குழந்தை கூட இல்லையே! அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ உடனே குந்தி என்ன பண்றாங்க, அந்த மந்திரத்த மாத்திரிக்கும் சொல்றாங்க. ஸோ மாத்திரி வந்து அஸ்வினி குமாரர்கள நினைச்சு அந்த மந்திரத்த உச்சாடனம் பண்ணதுனால, அவங்களுக்கு வந்து நகுல சகாதேவர்கள் பிறக்குறாங்க. ஸோ இப்படி 5 பாண்டவர்கள் இவங்களுக்கு பிறந்தாச்சு. அதே போல காந்தாரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து கௌரவர்கள் 100 பேர் பிறக்குறாங்க. ஓகேங்களா? 100 ஆண் குழந்தைகள், கடைசியில ஒரு பெண் குழந்தையும் அவங்களுக்கு வந்து பிறக்குது.
ஸோ இப்படி வந்து இந்த குரு வம்சம் வந்து இருக்கு. இப்ப பாண்டவர்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டவர்கள் ஆகட்டும், கௌரவர்கள் ஆகட்டும், இவங்க 2 பேருக்குமே யார் குரு அப்படின்னா துரோணாச்சாரியார். ஸோ துரோணாச்சாரியார் குருவாக இருக்கும்போது, அவர் வந்து கடைசியா அனைத்து வித்தைகளும் கத்துக் குடுத்துடுறார். கத்துக் குடுத்ததுக்கப்புறம் குரு தட்சணை குடுக்கணும் இல்லையா? ஸோ குரு தட்சணையா என்ன கேட்கிறார் அப்படின்னா, அதாவது துருபத ராஜா, பாஞ்சால தேசத்தினுடைய துருபதன். அந்த துருபதன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரணும். அவ்வளதான். பட் கௌரவர்கள் போறாங்க. பட் அவங்க வந்து தோத்து போறாங்க. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் 5 பேரும் போறாங்க. துருபதன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. காரணம் என்ன அப்படின்னா, துருபதனும் அதேபோல துரோணாச்சாரியார் 2 பேர் வந்து கிளாஸ்மேட். ஒண்ணா படிச்சவங்க. அப்படி இருக்கும்போது துருபதனுக்கு வந்து அவ்ளோ தலைக்கு போகாது. ரொம்ப கொஞ்சம் மக்கு பையன் தான் அது. பட் துரோணாச்சாரியார் இட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ அவரும் குரு சொல்லிக் குடுத்தது இவரும் சொல்லிக் குடுத்து துருபதனுக்கே வந்து கொஞ்சம் தலைக்கு ஏறுச்சு. ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் வந்து ராஜா ஆனேன்னு வச்சுக்கோயேன், என்னுடைய பாதி ராஜ்யம் துரோணா நான் வந்து உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ பட் இதெல்லாம் எல்லாரும் மறந்து போய் அவங்கவங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பொறந்தாச்சு. ஆனா துரோணாச்சாரியாருக்கு வந்து கிருபியோட திருமணம் நடந்து அஸ்வத்தாமன் பிறந்திருக்கார். பட் அந்த குழந்தைக்கு பால் குடுக்கறதுக்கு கூட பால் இல்ல. அவ்ளோ வறுமை. ஸோ அதனால உங்களுடைய ஃப்ரெண்டு தானே, துருபதன் கிட்ட போய் ஒரு பசுமாடு வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இவர் வந்து ஒரே ஒரு பசுமாடு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு தான் வராரு. ஆனா துருபதன் என்ன நெனச்சுக்கிறார், தப்பா நெனச்சுக்கிறார். ஐயோ! நம்மளுடைய ராஜ்யத்த பாதி புடுங்கறதுக்காக வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு அவர் வந்து ரொம்ப ஆ இழிவா பேசிடுறார். துரோணாச்சாரியார். அதனால தான் துரோணாச்சாரியாருக்கு கோபம் வந்து அந்த துருபதன வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னது. ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் தான் துருபதனுக்கு ரொம்ப கோவம் வந்து, அவர் வந்து ஒரு ம் அ புத்திரகாமேஷ் யாகமெல்லாம் ஒரு யக்ஞமெல்லாம் பண்ணி, அதன் மூலியமாக தான் திருஷ்டத்யும்னன், திரௌபதியெல்லாம் அந்த யக்ஞத்திலருந்து வந்தவங்க தான். ஸோ, அந்த திரௌபதிய தான் இந்த பாண்டவர்கள் 5 பேரும் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ, இப்படி திருமணம் செஞ்சு திரௌபதி மூலியமாக ஏன்னா திரௌபதி வந்து பாண்டவர்கள் 5 பேர் கூடயும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தரோட வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ யுதிஷ்டிரனோட திரௌபதிக்கு பிறந்தது தான் யாரு அப்படின்னா, பிரதிவிந்தியர். ஓகேங்களா? ஸோ அதேபோல பீமனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த குழந்தை தான் யாரு அப்படின்னா, ஸ்ருதசேனன். அதேபோல திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த குழந்தை தான் சுதகீர்த்தி. நகுலனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த குழந்தை சதானீகர். ஆ சகதேவனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த குழந்தை தான் என்ன? ஸ்ருதகர்மா. ஸோ இப்படி 5 குழந்தைகள் அவங்களுக்கு வந்து திரௌபதியின் மூலியமாக பிறக்குது. இது இல்லாம யுதிஷ்டிரருக்கு வந்து யுதிஷ்டிரர் ஆகட்டும், பாண்டவர்கள் அனைவருக்குமே மற்ற மனைவிகளும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாரெல்லாம் பிறந்தாங்க அப்படின்னுட்டு அதையும் பார்க்கலாம். யுதிஷ்டிரருக்கு வந்து மற்றொரு மனைவி பௌரவி அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்க மூலியமா அவருக்கு வந்து தேவகன் அப்படின்ற மகன் இருக்கார். அதேபோல பீமனுக்கு வந்து திரௌபதியை தவிர இடும்பி அப்படின்ற மனைவி, அவங்களுக்கு வந்து கடோத்கஜன்ற மகன் இருக்கார். அதேபோல காளின்ற மனைவி, அவங்க மூலியமா சர்வகதன் அப்படின்ற மகன் வந்து இருக்கார். அர்ஜுனனுக்கு வந்து ஆ சுபத்ரை மற்றொரு மனைவி. சுபத்ரை மூலியமா அபிமன்யு வந்து பிறக்கிறார். அதேபோல உலுபி உலுபிய திருமணம் செஞ்சுக்கிறார் அர்ஜுனன். அவங்க மூலியமா அரவான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவர் வந்து பிறக்கிறார். அடுத்தது வந்து மணிப்பூர் இளவரசியை இவர் வந்து திருமணம் செஞ்சிருந்தார். அவங்க வந்து சித்ராங்கதா. ஸோ அவங்க மூலியமா அவங்களுக்கு வந்து பப்ருவாகனன் பிறக்கிறார். ஓகேங்களா? அதேபோல நகுலனுக்கு வந்து ஆம் கரேணுமதி அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக அவருக்கு வந்து நரமித்ரன்ற ஒரு மகன் வந்து பிறக்கிறாரு. சகதேவனுக்கு விஜயான்ற மற்றொரு மனைவி இருக்காங்க. அவங்க மூலியமா சகோத்ர அப்படின்ற ஒரு மகன் இருக்காரு. ஸோ இப்படி எல்லாருக்கும்
திரௌபதியை தவிர மற்ற மனைவிகள், மற்ற குழந்தைகளும் இருக்காங்க அப்படின்னுட்டு நம்ம வந்து இதன் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அர்ஜுனனுடைய மற்றொரு மனைவி தான் யாரு? சுபத்ரான்னு பார்த்தோம். அந்த சுபத்ராவுடைய மகன் தான் யாரு? அபிமன்யு. அந்த அபிமன்யு விராட தேசத்து இளவரசி உத்தராவ திருமணம் செஞ்சுண்டு அவங்க மூலியமா தான் யாரு? பரீட்சித் நீங்க பிறந்தீங்க அப்படின்னுட்டு யார் சொல்லிட்டு இருக்கிறது? இதெல்லாம் சுகதேவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அபிமன்யு அவ்வளோ ஒரு சிறந்த அதிரதன். 1000 ரத வீரர்களை அட் அ டைம் அவரால் சண்டை போட முடியுமா? அவ்வளோ ஒரு பெரிய வீரர் யாரு? அபிமன்யு. ஸோ அவருடைய மூலியமா தான் நீங்க வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னுட்டு அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து கர்ப்பத்துல இருக்கும்போதே உங்களுடைய தாய் யாரு? உத்தரையுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே துரோணாச்சாரியருடைய மகன் பிரம்மாஸ்திரம் விட்டார் உங்களை அழிக்கிறதுக்காக. ஆனா சாக்ஷாத் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால உங்களுக்கு மரணம் ஏற்படாம உங்களை வந்து காப்பாத்தியாச்சு. ஸோ பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் போதும். ஸோ அவர் என்ன தீர்மானம் பண்றாரோ அதுதானே நடக்கும் இல்லையா? அதே போல பரீட்சித் மகாராஜனே உங்களுக்கு வந்து 4 மகன்கள் இருக்காங்க. யாரு? ஜனமேஜயன், ஸ்ருதசேனர், பீமசேனர், உக்ரசேனர் அப்படின்ற 4 மகன்கள் இருக்காங்க. இதுல முதல் மகன் ஜனமேஜயன். அதே போல தக்ஷகன் பாம்பால நீங்க வந்து தீண்டப்பட்டு உங்களுக்கு மரணம் ஏற்படும். ஸோ அதனால உங்க மகன் என்ன பண்ணுவார்? அதாவது இன் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதோ அதையும் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கார். ஜனமேஜயன் ரொம்ப கடும் கோபம் அடைஞ்சு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பாம்பையும் கொல்லணும் அப்படின்னுட்டு அவர் வந்து ஒரு யாகத்தையே நடத்துவாரு. சர்வசத்திர யாகம் வந்து நடத்துவாரு. அந்த யாகத்தின் மூலியமாக அனைத்து பாம்புகளும் வந்து உயிரிழக்கும். ஸோ இப்படி ஏன்னா ஒரு பாம்பு தவறு செஞ்சதுக்கு அவ்வளவு பாம்புகள் வந்து இறக்கும். ஸோ இவரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஜனமேஜயன் வந்து துரரை அப்படின்ற ஒரு புரோகிதர் மூலியமாக இவர் வந்து அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்ணுவாரு. உங்க மகன் வந்து அதெல்லாம் பண்ணுவாரு. துரங்க மேதஷாட் அப்படின்னு இவர் வந்து அழைக்கப்படுவாரு. அதே போல ஜனமேஜயனுடைய மகன் யாரு அப்படின்னா சதானீகர். சதானீகருடைய ஏன்னா இந்த சதானீகர் இவரும் வந்து ரொம்ப சிறந்தவர். இவர் வந்து புதர்வர், யாக்ஞவல்யர் இவங்க மூலியமாக 3 வேதங்களை வந்து கத்துப்பாரு. அதே போல கிரியா முறைகளும் வந்து அனைத்து கலைகளையும் கத்துப்பாரு. அப்புறம் வந்து கிருபாச்சாரியார் மூலியமாக யுத்த கலையும் கத்துப்பாரு. ஸோ அனைத்து ஆன்மீக ஞானத்தையும் அடையக்கூடியவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. யாரு? சதானீக்கரை. ஸோ சதானீக்கருடைய மகன் தான் யாரு அப்படின்னா சகஸ்ரானீக்கர். ஓகேங்களா? ஸோ சகஸ்ரானீக்கருடைய மகன் வந்து அஸ்வமேதஜர். ஸோ அஸ்வமேதஜருடைய மகன் வந்து ஆசீம கிருஷ்ணர். ஸோ ஆசீம கிருஷ்ணருடைய மகன் வந்து நேமி சக்கரர். நேமி சக்கரருடைய மகன் யாரு அப்படின்னா சித்திரரத. ஓகேங்களா? இவர் வந்து இந்த நேமி சக்கரன்னு சொல்றோம் இல்லையா? இவர் வந்து புதுடெல்லி இப்ப இருக்கக்கூடிய டெல்லி அந்த இடத்துல அஸ்தினாபுர நகரத்தை வந்து ரொம்ப சிறந்து ஏன்னா அந்த அஸ்தினாபுரம் நகரமே நதியில ஒரு சமயத்துல வந்து முழுகிடுவான். ஆனா இவர் வந்து எங்க இருந்தாரு அப்படின்னா கௌசாம்பின்ற அந்த இடத்துல தான் வசிச்சிட்டு இருந்தாராம். ஸோ அவருடைய மகன் தான் யாரு அப்படின்னா சித்திரரதன். ஸோ இவர் வந்து ரொம்ப புகழ்மிக்கவராக இருந்தார். இவருடைய மகன் தான் யார் அப்படின்னா சுசீரதன். இந்த சுசீரதன் இவருடைய மகன் வந்து விருஷ்டிமான். ஸோ இந்த விருஷ்டிமான் அவருடைய மகன் யாரு அப்படின்னா சுஷேனர். இவர் வந்து உலக புகழ்மிக்க சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். இந்த சுனி சுஷேனர், சுனீதர் இவங்கெல்லாம் அவருடைய மகன் சுனீதர் இல்லையா?
இவங்களாம் அவ்வளோ சிறந்த ராஜாவாக இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய மகன் தான் யார் அப்படின்னா நிருஜக்ஷு. ஸோ நிருஜக்ஷுவுடைய மகன் யார் அப்படின்னா சுனீதர. சாரி, சுகீநல. சுகீநலன். சுகீநலனுடைய மகன் யாரு அப்படின்னா பரிப்பிலவன். பரிப்பிலவன். ஓகே, பரிப்பிலவனுடைய மகன் யார் அப்படின்னா சுனயர். சுனயருடைய மகன் வந்து மேதாவி. மேதாவியுடைய மகன் வந்து நிருபஞ்சயர். நிருபஞ்சயருடைய மகன் வந்து துர்வர். துர்வருடைய மகன் யாரு அப்படின்னா திமி. திமியுடைய மகன் யாரு அப்படின்னா புருஹத்ரதர். புருஹத்ரருடைய மகன் வந்து சுதாசர். சுதாசருடைய மகன் வந்து சதானீகர். சதானீகருடைய மகன் வந்து துர்தமர். துர்தமருடைய மகன் வந்து மகீனரர். மகீனரரோட மகன் வந்து தண்டபாணி. தண்டபாணியோடைய மகன் நிமி. நிமியோட மகன் வந்து க்ஷேமகர். ஓகேங்களா, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஸோ இந்த ஷேமக்கர் இவர் தான் வந்து கடைசி ராஜாவாக விளங்குவார் அப்படின்ட்டு இதை வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு மேல இந்த கலியுகத்தினுடைய கடைசி ராஜா சக்கரவர்த்தியாக அவர் வந்து வாழ்வார். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மகத வம்சம் அவங்களுடைய வம்சத்தை பத்தி, ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து குரு வம்சம், இப்போ வந்து மகத வம்சத்தை பத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு சுகதேவர் வந்து சொல்லிட்டு இருக்கார். ஸோ மகத வம்சத்து ராஜா யார் அப்படின்னா ஜராசந்தர். ஜராசந்தனுடைய மகன் வந்து சகதேவர். இவர் வந்து இவருக்கு வந்து மார்ஜாரி அப்படின்ற மகன் வந்து இருக்கார். மார்ஜாரியுடைய மகன் வந்து ஸ்ருதஸ்ரவர். ஸோ அவருடைய மகன் வந்து யுதாவு. அவருடைய மகன் வந்து நிரமித்ரா. நிரமித்ருடைய மகன் வந்து சுனக்ஷத்ரர். சுனக்ஷத்ரர். அவருடைய மகன் வந்து நிரமித்ரா. அப்புறம் வந்து அவருடைய மகன் வந்து புருஹத் சேனா. ஸோ அவருடைய மகன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்மஜித். ஸோ அவருடைய மகன் சுதக்ஞர். ஸோ இப்படி அவங்களுடைய பரம்பரை வந்து வந்துட்டு இருக்கு. அவருடைய மகன் வந்து விப்ரரு. அப்புறம் வந்து அவருடைய விப்ரருடைய மகன் வந்து சுசி. சுசியோட மகன் வந்து க்ஷேமர். அவருடைய மகன் வந்து சுவ்ரதர். சுவ்ரதருடைய மகன் வந்து சுமன். சுமனுடைய மகன் வந்து தியுமன். தியுமத் சேனர். தியுமத் சேனருடைய மகன் சுமதி. சுமதியோட மகன் வந்து சுபல. இந்த சுபலருடைய மகன் சுனீதர். சுனீதருடைய மகன் வந்து சத்யஜித். சத்யஜித்தோட மகன் வந்து விஸ்வஜித். விஸ்வஜித்தோட மகன் வந்து ரிபுஞ்சயர். ஸோ இப்படி இவங்களும் வந்து யாரு புருஹத்ரத வம்சத்தை, அதாவது யாரு மகத வம்சத்தை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட நம்ம வந்து குருவம்சம் மகத வம்சம் 2 வம்சத்தை பத்தி நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்படியே இவங்களுடைய பரம்பரை வந்து அப்படியே 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து அவங்க வந்து ராஜ்யம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட நமக்கு 22வது அத்தியாயம் முடியுது. அடுத்த கிளாஸ் நம்ம வந்து 23வது அத்தியாயம் பார்க்கலாம். அதாவது யயாதி புத்திரர்களுடைய வம்சம். ஸோ யயாதியுடைய மகன் யது. ஸோ அவங்களுடைய வம்சம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.